ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனன்ட் ஜாபுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிரெடிட் அனாலிஸ்ட் போஸ்டிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3ல் வருது. ஓகேங்களா. டோட்டலாக வேகன்சி வந்து பாருங்கள், அதாவது ரெகுலர் வேகன்சி வந்து 58, பேக்லாக் வேகன்சி 5, டோட்டலாக 63 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 வயசு, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து பேங்க் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏல ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிபிஏன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிற இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 2025, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 15 அக்டோபர் 2025 தான் லாஸ்ட். ஓகேங்களா. 15 அக்டோபர் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ டைம் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.